குல் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுசு நாட்கள் 70 நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் இந்த ஒரு கூடுகையின் மூலமாக நாம் அவருடைய குமாரன் மூலமாக ஏறெடுத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து ஒரு புது சாப்டர், 12வது அத்தியாயம், புது சிஷ்யனுடைய வால்யூம்ல. ஸோ இந்த சாப்டர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் கவனிச்சுக்கலாம். நம்ம இதுவரைக்கும் வந்து 11 சாப்டர்ஸ் வந்து பார்த்துட்டோம் இந்த 6th வால்யூம்ல. இந்த 11 சாப்டர்ஸ்ல பார்த்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காமனான ஒரு பர்சன்ஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் மெசேஜ் மாதிரி. எப்படின்னா, புது சிஷ்யனா யாரு, அவங்களுடைய ஹேபிட்ஸ் என்ன, புது சிஷ்யனுடைய அமைப்புனா என்ன, புது சிஷ்யனுடைய ஞானஸ்நானம்னா என்ன, தேவனுடைய சிருஷ்டிப்புனா என்ன அப்படின்னு அவருடைய தேவனுடைய திட்டங்கள்ல இருக்கக்கூடிய அநேக விஷயங்களை நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பார்த்துருப்போம். ஆனா இந்த 12வது சாப்டர்ல இருந்து இந்த 6th வால்யூம் முடிகிற வரைக்கும் நம்ம இனிமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுவும் பொதுவானது தான். ஆனா நம்மளுடைய பர்சனல் மெடிடேஷன் அண்ட் பர்சனல் ஸ்டடிக்கு வந்து மிகவும் ஒரு ஆப்டான ஒரு பகுதியா இருக்கும் அப்படிங்கிறதையும் அடியேன் உங்கள் மத்தியில தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அப்படின்னா, இனிமே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளும் உட்தலைப்புகளும் தனி நபரா நாம நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா ஸ்ட்ரெஸ் பண்ணி நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸா நம்முடைய மூத்த சகோதரர் வந்து இந்த 6வது வால்யூமை வந்து தொகுத்து வழங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய அந்த சாப்டர்னுடைய தலைப்பானது என்ன அப்படின்னா, மேரிட்டல் அண்ட் அதர் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூ கிரியேஷன் அப்படிங்கிறது தான் இந்த 12வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு. இதை சிம்பிளா எப்படி சொல்லிட முடியாது அப்படின்னா, புது சிஷ்யனுடைய ஒரு விவாகம், திருமணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படின்னா எப்படி இருந்திருக்கும், பிரதரே டைட்டில் வச்சிருப்பார் அப்படின்னா, மேரிட்டல் லா ஆஃப் நியூ கிரியேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருப்பார் இல்லையா, வெறும் விவாகம் பத்தின விஷயங்களா இருந்தா. ஆனா அவர் யூஸ் பண்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூ கிரியேஷன். ஜஸ்ட் வெறும் ஒரு புது சிருஷ்டி 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய திருமணம் குறித்தான அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை பத்தி மட்டும் இங்க பிரதர் பேசல. ஒரு புது சிஷ்யனுடைய விவாகம் பத்தியும், ஒரு புது சிஷ்யனுடைய ஸ்லாக்கியங்கள் ப்ரிவிலேஜஸ் பத்தியும், ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் இருக்கக்கூடிய ஆப்ளிகேஷன்ஸ் கடமைகள் பத்தியும் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த 12வது சாப்டர்ல வந்து எடுத்திருக்கார். பிரதர் வேற இன்ட்ரடக்ஷன்ல இந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ நான் எப்படிதான் உங்களுக்கு அந்த பாடத்தை எடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப போரிங்கா இருக்கிற மாதிரி எடுக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இப்போ நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ அதனால எந்த அளவுக்கு முடியுமோ உங்களை வந்து சோர்வாக்காத வகையில இந்த ஒரு சாப்டரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம்தான். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இந்த 11 சாப்டர்ல அப்படிங்கிறத ரிவிஷன் அப்படின்னு ஒரு ஸ்லைடு போட்டு கண்டிப்பா உங்களெல்லாம் கேள்வி கேட்டு சங்கடப்படுத்த மாட்டேன். ஆனா படிச்சதை தெரிஞ்சுக்கிட்ட பாடங்களை என்னைக்குமே நம்ம லைஃப்ல வந்து மறந்துடக்கூடாது. நாளைக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நியூ கிரியேஷன் 6th சாப்டர்ல ஒரு டவுட்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். உதாரணத்துக்கு, எப்படி ஒரு அடக்க ஆராதனை செய்யணும், எப்படி ஒரு விஷயங்களை வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட நுணுக்கமா பிரதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த 6th வால்யூம்ல எழுதியிருக்காரு. ஒரு புது சிருஷ்டி உடைய ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் சேர்ந்து கூடும் பொழுது நமக்கு பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ் எப்பதான் வந்து அதிகமா நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா, நம்மளுடைய நடைமுறையில நமக்கு சில கிளாரிட்டிஸ் தேவைப்படும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல பிரதர் நான் செய்யறது சரியா தப்பா, ஒரு பெரியன் டிஸ்கஷன் வச்சா கூட நம்ம என்னதான் பண்றோம், அதுல பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறோம். எதனால அப்படின்னா, பிராக்டிக்கலா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அநேக நேரம் எங்கதான் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா, என்னதான் ஒரு ஆவிக்குரிய சிந்தையை எடுத்துக்கிட்டு ஒரு புது சிருஷ்டியா நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஓட முயற்சி பண்ணாலும் நாம வந்து சொசைட்டியில தான் மிங்கிள் ஆயிருக்கோம் இல்லைங்களா. சொசைட்டின்னு நான் மீன் பண்றது உலக பிரகாரமான மக்களோட அநேக டைம்ல மிங்கிள் ஆயிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து எப்படி எப்படி கையாளணும், வசனம் நம்ம அதை எப்படி எப்படி நமக்கு அதை போதிக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம எப்படிதான் தெரிஞ்சுக்குவோம், இந்த நியூ கிரியேஷனுடைய 6th வால்யூம் படிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பிரதர் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா கொடுத்துருக்காரு.
இப்படி இப்படிலாம் உனக்கு சூழ்நிலை வந்தா நீ எப்படி எப்படிலாம் அதை பிஹேவ் பண்ணணும் உன் வாழ்க்கையில பிராக்டிக்கலா அப்படிங்கிறத இந்த ஒரு வால்யூம்லயே கொடுத்துட்டாரு கிளியரா. இதுலயே நமக்கு வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நம்முடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது இந்த 6வது வால்யூம் ஃபுல்லா படிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால இது வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்க சாப்டர்ஸையும் மறந்துட வேண்டாம். அப்பப்ப எடுத்து படிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்போ இந்த புது சிஷ்யனுடைய விவாகம், புது சிஷ்யனுடைய ஸ்லாக்கியங்கள், புது சிஷ்யனுடைய பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சாப்டரை நம்ம வந்து தொடங்கலாம். அப்போ ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே இப்ப எப்படிதான் இருக்கோம் அப்படின்னா, மாம்சத்துல இருக்கோம். நம்மளை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, சத்தியம் தெரியாத உலக மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்காங்க. ஒரு நாளைக்கு நம்ம அதிகமா யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட, இன்ஸ்பிரிட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபெல்லோ பிரதர்ஸோடயா நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. காலையில தூங்கி எந்திரிச்சு ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போறோம், இல்லை பிஸ்னஸ் பண்றோம், என்னவா வேணா இருக்கட்டும், ஃபேமிலி டைமிங்ஸை தவிர நம்ம அநேக நேரம் ஒரு நாளைக்கு யார் கூட தான் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா உலக பிரகாரமான மக்களோட தான் ஸ்பெண்ட் பண்றோம். என்னதான் நம்ம ஃப்ளஷ்லியான பீப்புளோட இருந்தாலும் ஆனா நாம மாம்சத்துக்குரியவர்கள் கிடையாது. அதை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம எப்பேற்பட்ட ஒரு சிந்தையில இருக்கோம் அப்படின்னா, என்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமோ, என்னைக்கு தேவன் கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டோமோ, அன்னையிலேருந்தே நமக்குள்ள ஆவிக்குரிய சிந்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது விவாகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ளாக நம்ம வரும் பொழுது விவாகம் எப்படி பண்ணலாம், அண்ட் அதே நேரத்துல அன்பு செலுத்துவதற்கு என்னென்ன வரைமுறை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு சகோதரனுக்கு அன்பு செலுத்துறதுல என்ன பொறுப்பு இருக்கு, ஒரு சகோதரிக்கு அன்பு செலுத்துறதுல என்ன பொறுப்பு இருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு அத்தியாயத்துல, இந்த ஒரு சாப்டர்ல வந்து பார்க்கலாம். அண்ட் அதே நேரத்துல அறுவடை அதிகமா நடந்துட்டே இருக்கு. அநேக சகோதர சகோதரிகள் சத்தியத்துக்குள்ள வரும் பொழுது சத்தியத்துல முதிர்ச்சியான ஒரு மூத்த சகோதரர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு சாப்டர்ல பிரதர் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ்ல வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். ஏன்னா அப்பதான் பின்னாடி வரக்கூடிய இளைஞர்கள், யூத்ஸா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலுக்குள்ளாக அவங்கள வழி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இப்போ வரக்கூடிய சத்தியத்துக்குள்ள வரக்கூடிய பிள்ளைகளுக்கே நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து இந்த ஒரு சாப்டர்ல கிளியரா இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த சாப்டர்ல எந்த அளவுக்கு நம்மள தரவு பண்ணிக்கணும். அதனாலதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஜஸ்ட் ஒரு மேரேஜ் பத்தின விஷயங்கள் கிடையாது, ஸ்லாக்கியங்கள், கடமைகள், அது அவ்வளோத்தையும் உள்ள வச்சிருக்கார் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர். அப்போ இந்த ஒரு பாடத்தை, இந்த ஒரு சாப்டரையே சகோதரர் வந்து எந்த வசனத்தோட ஸ்டார்ட் பண்றார் அப்படின்றத பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28ஆம் வசனத்துல இருந்தா நம்முடைய பிரதரே ஸ்டார்ட் பண்றாரு. வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம கிட்ட கொடுக்கும் போது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, தேவனுடைய பார்வை எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளியரா எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஆல் ஆர் ஈக்குவல். அங்க என்ன ரொம்ப கிளியரா சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் யாரை தரித்து கொண்டோம்? கிறிஸ்துவ தரித்து கொண்டோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மள அவர் எப்படிதான் பாக்குறாரு அப்படின்னா, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அப்ப ஆண் பெண் வேரியேஷன்ஸ் பாக்குறது இல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இனங்கள் இருக்கு இல்லையா, நீங்க எந்த இனத்தாரை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு வேரியேஷன்ஸை வந்து பாக்குறது இல்ல. சோ எல்லாருமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றா இருக்கிறோம். இது தேவனுடைய பார்வை, எல்லாரும் மேல இருக்கக்கூடிய தேவனுடைய பார்வை. அப்படி இருக்கும் பொழுது இந்த புது சிருஷ்டி ஒரு புதிய சிந்தையில இருக்கு இல்லைங்களா. ஆனா இந்த புது சிஷ்டியுடைய வாழ்க்கை முறை எப்படிதான் இருக்கு அப்படின்னா, ஒரு மாம்ச சரீரத்துல இருக்கு, ஆனா ஒரு புதிய சிந்தை அதுக்குள்ள இருக்கு இல்லைங்களா. நம்மளாம் எப்படி இருக்கோம் இப்போ? சிந்தையின் அடிப்படையில புது சிருஷ்டியா இருக்கும். ஆனா இந்த சிந்தை எதுதான் தாங்கி பிடிக்குது அப்படின்னா, இந்த ஒரு மாம்ச சரீரம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மள ஓட வைக்குது எல்லா விஷயத்துக்காகவும். அப்படி இருக்கும் பொழுது
அப்ப இந்த மாம்ச சரீரம் எதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாம்ச சரீரமா இருக்கட்டும், ஆவிக்குரிய சிந்தையா இருக்கட்டும், அன்பின் பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா தேவன் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார், நான் எல்லாரையும் எப்படிதான் பாக்குறேன், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். அந்த அன்பு, அந்த நீதி அவர்கிட்ட எப்போதுமே இருக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அன்பு இருக்கு. அந்த அன்பு எப்படி இருக்கு அப்படின்னா, தேவன் மேல அன்பு செலுத்தணும். ஃபர்ஸ்ட் அன்பு செலுத்த வேண்டிய விஷயம் அந்த மேலான சிந்தை. என்னதான் நம்ம ஆவிக்குரிய சரீரம் மாம்ச சரீரத்துல இருந்தாலும் அந்த புதிய சிந்தை எப்படிதான் அன்பின் பிரமாணத்துல தன்னை நிலைநாட்டி கொள்ளணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் மேல லவ் வைக்கணும், கேர் வைக்கணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் மேல. அப்போ ரெண்டாவது அந்த புதிய சிந்தை யார் மேல, அந்த நியூ கிரியேஷன் யார் மேல அன்பு வைக்கணும் அப்படின்னா, சகோதர சகோதரிகள் மேல. மூணாவது யார் மேலையும் வைக்கலாம் அப்படின்னா, உலக ஜனங்கள் மேலையும். அப்ப யார் மேலையும் வைக்கலாம் அப்படின்னா சான்ஸ் இருக்குன்னு இல்ல, கண்டிப்பா வைக்கணும். ஆனா மூத்த சகோதரர் என்ன கிளியரா எழுதுறாரு அப்படின்னா, ஒருவேளையும் தேவன் மேலையும் நம்ம கூட இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகள் மேலையும் நம்ம ஒரு உண்மையான அன்பை காட்டி அன்பின் பிரமாணத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம என்னதான் யார் மேலேயும் அன்பு காட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, உலக ஜனங்கள் மேலேயுமே வந்து பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பை வந்து காட்டுறதுக்கு நம்ம தயாராயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு. அப்போ உலக ஜனங்கள் மேல அன்பு செலுத்துறது வந்து தப்பு இல்லை, சகோதரர் மேல அன்பு செலுத்துறது தப்பு இல்லை. ஆனா தேவன் மேல செலுத்துற அன்புக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையா இருக்கு இந்த ரெண்டு அன்புல அப்படின்னா, அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். சகோதரர் மேல அன்பு செலுத்தும் போது அது தேவனுக்கு தடையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன்னா காணாத தேவன் கிட்ட நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், அன்பு செலுத்துறேன்னு வாயில சொன்னாலும் நம்ம கேரக்டர் எங்க தான் காட்டுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, சுத்தி இருக்கக்கூட சகோதர சகோதரிகள் மத்தியில தான் என்ன பண்ணுவோம், நம்முடைய கேரக்டர் காட்ட ஆரம்பிப்போம். அப்ப நம்மை சுத்தி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கிட்ட நம்ம ஒருவேளை அன்பு காட்டுறோம் அப்படின்னா, அது எந்த வகையிலுமே தேவன் மேல அன்பு செலுத்துறதுக்கு எப்படி இருக்காது, ஒரு தடையா இருக்காது. ஆனா எந்த விஷயம் தடையா இருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை தேவனை காட்டிலும் நம்முடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை காட்டிலும் உலக ஜனங்கள் மேல நம்ம அதிகமா அன்பு வச்சிட்டோம் எடுத்தோடனே பிரைமரியா அப்படின்னா, நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் மேலேயோ நம்முடைய அன்பு விசுவாச குடும்பத்தார் மேலேயோ நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அன்பு காட்ட முடியாது. ஆனா சகோதரர் என்ன எழுதுறார், நம்முடைய ரசல் பிரதர் என்ன எழுதுறார் அப்படின்னா, தேவன் மேல அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலையில நமக்கு ஏதாவது தடையா இருக்கு, வேற யார் மேலேயாவது காட்டுற அன்பு தடையா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும். ஏன் அப்படின்னா அல்டிமேட் கோல் யாரு தான் அப்படின்னா, பிதா மேலதான் அன்பு செலுத்தணும், அவருடைய சித்தம் செய்ய தான் வந்திருக்கோம். அவருடைய அந்த நீதி அந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கு உட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். அப்ப இந்த புதிய சிந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பலவீன சரீரத்துல தானே இருக்கு, மாம்ச சரீரத்துல. சோ அது என்ன பண்ணுமாமா, என்னதான் சிந்தை வந்து அந்த ஹை காலிங் குறித்தான விஷயங்கள் குறித்து ரொம்ப யோசிச்சாலும் இந்த மாம்ச சரீரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடிக்கடி இந்த புதிய சிந்தையை வந்து செயல்பட விடாம இந்த மாம்ச சரீரம் என்ன பண்ணுமா, ரொம்ப இழுக்குமா, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுமா. அதுக்கு தான் நம்ம ரீசன் பார்த்தோம். ஏன் நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது யாரோட, உலக பிரகாரமான ஜனங்களோட. நம்முடைய புது சிருஷ்டிக்கு உண்டான அந்த அனுபவமும் பழைய மனுஷனுக்கு உண்டான அனுபவமும் எடுத்து பார்த்தாலுமே சிந்தையில யாரு ரொம்ப சீனியரா இருப்பாங்க, பழைய மனுஷனுடைய கிரியை அதிகமா இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப ஒரு சில சகோதர சகோதரிகள் என்ன பண்ணிருப்பாங்க, வாலிப பிரயாத்திலேயே அந்த விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தேவனுக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஒரு ரொம்ப நாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுக்கு ஏற்ற பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு தேவன் நம்ம மத்தியிலே சில சகோதரர்களை வந்து வச்சிருக்கலாம். சோ அவங்கள தவிர்த்து மீது எல்லாருமே எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா, சிந்தை புதுசா இருக்கும், ஆனா பழைய மனுஷனுடைய அந்த ஒரு தாக்குதலும் அந்த மாம்ச சரீரத்தினுடைய பலவீனமும் என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப அந்த புதிய சிந்தையை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து மாம்ச பிரகாரமா இந்த உலகத்துல வந்தாலும் அவர் எங்கேயாவது அந்த மாம்ச பலவீனத்துல வந்து தள்ளுண்டு போனாரா, தேவன் மேல அன்பு செலுத்துறதுலையோ தேவனுடைய நீதியில வந்து படிப்பிக்கிறதுலையோ இல்ல அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுலையோ எங்கேயாவது தடையா இருந்தாரா அந்த பலவீனத்தினால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் நிறைய இடையூறுகள் வந்திருக்குமா, வந்திருக்காதா அவருடைய தேவனுடைய திட்டத்தை வந்து நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு. ஆனா அவரும் மாம்ச உடல்ல தான் இருந்தாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுல ரொம்ப கிளியரா அது ரெண்டையுமே மேனேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
நம்ம கிறிஸ்து போல ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, நிச்சயமா கிடையாது. ஆனா இந்த பாவ சரீரத்தை வந்து நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் மூலமாக நமக்கு நீதிமான் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை வந்து கொடுத்திருக்காரு இல்லைங்களா? கொடுக்கும் பொழுது நம்ம தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அந்த நீதிமான் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மூலமாக அநேக சாக்ரிஃபைசஸை பண்றதுக்கு இப்ப யாரு முன்ன வரணும் அப்படின்னா இந்த புதிய சிருஷ்டி, இந்த புதிய சிந்தை என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னைத்தானே பலி செலுத்தணும். ஒருவேளை அந்த ஜஸ்டிஃபைடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அநேக பலி செலுத்துறோம் இல்லைங்களா? இப்பேற்பட்ட ஒரு ஒரு பியூரான ஒரு பலி நம்ம செலுத்தும் பொழுது நம்ம எப்படி எதுல உள்ள வரோம் அப்படின்னா ஆவினாலே ஜெனிப்பிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் வந்து ரோமர் வந்து 12:1 கூட நம்முடைய அப்போஸ்தலர் வந்து கிளியரா எழுதியிருப்பார். ஸோ அப்ப நம்ம இந்த மாம்ச சரீரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய சிந்தை இருக்கு இல்லையா, இது இந்த மாம்ச சரீரத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப குழப்பாம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சிந்தை மேலான ஒரு எண்ணத்துல இருக்கு, ஆனா மாம்ச சரீரம் எப்படி இருக்கு? ரொம்ப பலவீனத்துல இருக்கு. சத்தியத்துல ஸ்ட்ராங் ஆக ஆக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிந்தை, இந்த மேலான எண்ணத்துக்காக ஓடக்கூடிய இந்த சிந்தை என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய பலவீனமான மாம்ச சரீரத்தை என்ன பண்ணணுமாமா? கண்ட்ரோல் பண்ணணுமா? ஓவர் நைட்ல அது நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. பரிசுத்தாவினுடைய பலனை கொடுத்து தேவன் நம்மளை அபரிவிதமா என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவாரு. ஆனா நம்ம எந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த மாம்ச சரீரத்தை என்ன பண்ணுவாங்களாமா? ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்களாம். கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்கன்னா எப்படி? மாம்ச சரீரத்துக்கு என்னென்ன பலவீனங்கள் இருக்கும்? எக்கச்சக்க சோர்வுகள் இருக்கும் இல்லைங்களா? இது என்னெல்லாம் முயற்சி பண்ணும்? இந்த மாம்ச சரீரம் எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் நம்மள அப்படின்னா நம்ம எப்படிதான் இந்த ஹை காலிங்க்கு போலான்னு நம்ம ஒரு சிந்தனைக்குள்ள வருவோம். புது சிஷ்டி ஆயிடணும், சபை வகுப்பா மாறிடணும்னு. அதுக்கு அநேக தடைகளை வந்து கொடுத்துட்டே வரும். ஏன்னா தப்பு இல்லை, அதோட நேச்சரே அப்படிதான், அது அப்படிதான் இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கிறிஸ்துவுக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாம்ச சரீரத்தையும் தேவனுக்கென்று கீழ்ப்படிவதற்குண்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம புஷ் பண்ணணும். எப்படின்னா மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா மைண்ட் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பண்ணா நமக்கு இது வந்து ஒரு இடையூறா இருக்கும் சத்தியத்துக்கு, என்ன பண்ணா இது இடையூறா இருக்காது அப்படிங்கிறத மைண்ட் ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்னா பாடியை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிரசன்ட் கண்டிஷனை வந்து அப்போஸ்தலர்கள் வந்து ரொம்ப கிளியரா எழுதியிருப்பாங்க. கொலோசியர் 3:1. கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தினுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இப்ப இந்த மாம்ச சரீரம் என்ன பண்ண விடாது நம்மள அப்படின்னா இந்த மேலான விஷயங்களை தேடுங்கன்னு அப்போஸ்தலர்கள் வந்து எழுதிட்டாங்க. ஆனா அப்போஸ்தலர் எழுதின இந்த வசனத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னா இந்த மாம்ச சரீரம் என்ன பண்ணாது? விடாது. ஆனா என்ன பண்ணியாகணும் நம்ம அப்படின்னா இத ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆகி இந்த மாம்ச சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா லேஸ்ல விட்டுறக்கூடாது. என்னன்னு சொல்றேன் நான், இந்த மாம்ச சரீரத்தை நம்ம என்ன பண்ணியாகணும்? ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாத்தாகணும் ஃபர்ஸ்ட். அண்ட் அதே நேரத்துல இந்த மாம்ச சரீரத்துக்கும் என்ன இருக்குமா? சில நியாயமான ஏக்கங்கள் இருக்குமா, சில விஷயங்கள் டிமாண்ட் பண்ணுமா இந்த ஃபிளஷ் வந்து. அப்ப ஒரு சத்தியத்துல ஆழமா நம்ம போறோம், இல்ல தேவனுக்கு பிரியமான உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த சிந்தைக்கு தெரிஞ்சிருக்கணுமா எந்த விஷயத்தை இந்த ஃபிளஷுக்கு அலோவ் பண்றது அப்படின்னு. அந்த சிந்தை முடிவெடுக்குமாமா இந்த விஷயங்கள் என்ன பண்ணலாம், நம்முடைய மாம்ச சரீரத்துக்காக அலோவ் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது, அது கேட்கும். அந்த மாம்ச சரீரம் என்ன பண்ணும்? டிமாண்ட் பண்ணும், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு. அப்ப இந்த சிந்தை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாம்ச பிரகாரமான சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அஃப்கோர்ஸ். அதே நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நேரம் என்ன பண்ணுமா அந்த மாம்ச சரீரம் ரொம்ப ஓவரா சில டிமாண்ட்ஸ் எடுத்து வைக்குமா. எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் கண்டிப்பா என் பார்வைக்கு எப்படி இருக்கு?
எனக்கு எனக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு எடுத்து வைக்கும் பொழுது, அப்ப இந்த ஆவிக்குரிய சிந்தை, இந்த புது சிஷ்யனுடைய சிந்தை என்ன தெரியுமா பண்ணணும்? ஹம்பிளா அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த தாட்டே வெளியில வராத அளவுக்கு அந்த மாம்ச சரீரத்தை வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறார். ஏன் அப்படின்னா, சிந்தையில நம்ம யாரை பத்தி தான் ஃபுல்லாவே திங்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றியும் அவருடைய திட்டங்கள் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நோக்கம் என்ன அப்படின்னா, மாம்ச சரீரத்தில் இருக்கும் பொழுது அந்த நியூ கிரியேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேர்த்தியா போராடும் சில விஷயங்களுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நியாயமான கடமைகள் இருக்கும். யாருக்கு? இந்த மாம்ச சரீரத்துக்கு. என்ன நியாயமான கடமைகள்? அம்மா அப்பா இருக்காங்க. ஒரு பையன் தான் அம்மாக்கோ அப்பாக்கோ சில விஷயங்கள் என்னதான் பண்ணி ஆகணும்? சில கடமைகளை பண்ணி தான் ஆகணும். ஒரு கணவன் இருக்காருன்னா அவர் என்ன பண்ணி ஆகணும்? நான் இந்த மாம்ச சரீரத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் இதோட டிமாண்ட்ஸ் எதையுமே ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணா இருக்கலாமானா அப்படி இல்லை. என்னதான் ஆவிக்குரிய சிந்தையில் இருந்தாலும் சில கடமைகள், சில பொறுப்புகள் இருக்கு இல்லைங்களா? அதை என்ன பண்ணி ஆகணும்? ஃபுல்ஃபில்லும் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு, ஒரு மகன் தன் தந்தைக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு கணவன் ஒரு மனைவிக்காக செய்ய வேண்டிய கடமைகள், தன் குழந்தைகளுக்காக ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அந்த பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய சில டிசிஷன்ஸா இருக்கட்டும், இப்படி அநேக பொறுப்புகள் இருக்கு. ஒரு பையனுக்கு தான் அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணுங்கிற பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு சகோதரிக்கு தன் கணவனையும் தன் பையனையும் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வெவ்வேறுபட்ட பொறுப்புகள் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியா அப்படின்னா இல்ல. இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாம்ச சரீரத்துக்கு சில பொறுப்புகள் இருக்கு இல்லைங்களா? இந்த பொறுப்புகள் மேல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எழுதிட்டு, இதெல்லாம் நியாயமானது தானே, நமக்கு சில கடமைகள் இருக்குல்ல, பையன்னா அப்பா அம்மா பார்த்துக்கணும், இல்ல ஒய்ஃப்னா ஹஸ்பண்டையும் குழந்தையும் பார்த்துக்கணும், அப்படி சில சில நியாயமான கடமைகள் இருக்குல்ல. இந்த கடமைகள் இருக்கு. ஆனா இந்த கடமைகள் செய்யும் பொழுது என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு அப்படின்னா, தேவன் மேல வைக்கக்கூடிய அன்பை என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடவே கூடாது. அப்ப எங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னா, காரணம் இல்லாம என்ன பண்ணிருக்க மாட்டாரு மூத்த சகோதரர் இது எல்லாத்தையுமே அப்பயே எழுதியிருக்க மாட்டாரு இல்லைங்களா? சோ கடைசி கால பாத அங்கங்களா வாழக்கூடிய நமக்கு நம்ம இந்த விஷயத்த ரொம்ப கிளியரா மைண்ட்ல வச்சுக்கணும். சில நியாயமான பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, அதுல நமக்கு எந்த தவறும் இல்லை, அதை நம்ம செய்யறதுல. ஆனா அது என்னைக்குமே எதை ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னா, தேவன் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பை ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது. சரி, இந்த மாதிரி மீறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மீறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு, இல்லாம இல்ல. அப்படி இல்லாம இருந்திருந்தா சகோதரர் அந்த பாயிண்ட் என்ன பண்ணிருக்க மாட்டார், நிச்சயம் டச் பண்ணிருக்க மாட்டார். சத்தியம் தெரிந்து சத்தியத்துக்குள்ளேயும் வந்ததுக்கு அப்புறமுமே, இந்த ஆவிக்குரிய சிந்தை எடுத்ததுக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஒரு ஒன்னஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறமுமே என்ன பண்ணுமாமா, இந்த மாம்சத்தினுடைய டிமாண்ட்ஸை பூர்த்தி பண்றதுக்காக தேவன் மீது காட்டக்கூடிய அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் குறைச்சிருவோம். குறைச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா, உலக பிரகாரமான அன்பு இருக்கு இல்லையா, சில நியாயமான கடமைகள்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான். ஆனா எப்போதுமே இப்படி இருக்கணும், தேவன் மேல வைக்கக்கூடிய அன்புக்கும் உலக பிரகாரமான நம்ம செலுத்தக்கூடிய அந்த கடமைகளுக்கும் அந்த டிஃபரன்ஸ் எப்போதுமே ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிடணும். இது குறையவே கூடாது. நான் ஈக்குவலா வைக்கிறேன் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நிச்சயமா சரியான ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ நியாயமான உரிமைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதான் கூட வசனத்துல கூட எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, மாம்சத்தின்படி வாழ்ந்தால் சாவீர்கள் இல்லைங்களா. ஆவிக்குரிய ஒரு விஷயத்துல நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்குன்னா பிழைச்சுக்குவோம். ஒருவேளை மாம்சத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன, மரணம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த மாம்சத்தை மறிக்க வைக்கணும் இல்லையா. ஏன்னா இந்த மாம்சத்துக்கு என்ன இருக்கு, சில நீட்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப இது சாகுமா, இந்த மாம்ச பிரகாரமான சரீரம் சாகுமா அப்படின்னா சாகாது. புதிய சிந்தையில இருக்கக்கூடிய நாம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மறிக்க வைக்கணும். மறிக்க வைக்கணும்னா கத்தி எடுத்து அப்படியே குத்திக்கிறது இல்லை, நம்மளே செத்துருவோம். அதை மீன் பண்ணல இங்க, அதோட திங்கிங்க சொல்றேன் நான். இந்த பழைய மனுஷனுடைய திங்கிங் இருக்கு இல்லையா, அது நம்மளை ரொம்ப டிராக் பண்ணும். சில நேரம் ஒரு புதிய சிருஷ்டி போல, ஒரு புதிய சிந்தை போல நம்மளை திங்க் பண்றதை கவலை பண்ணாது. அது சாகாது தன்னால. அந்த சிந்தை நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா படிப்படையா அந்த பழைய சிந்தையை என்ன பண்ணணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எதனால? புது சிந்தையினால
பரிசுத்தாவினுடைய பலத்தினால என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப சில நேரம் என்ன பண்ணுமாமா, நம்ம இந்த மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ற விஷயத்த இந்த மாம்சம் என்ன பண்ணுமாமா தெரிஞ்சுக்குமா. நம்மள என்ன பண்றாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த மாம்சம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குமாமா, இதெல்லாம் நியாயமான விஷயம் தானே, இதை கூட செய்ய நீ அலோவ் பண்ண மாட்டியா அப்படிங்கிற ஒரு ஃபைட் எங்க ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னா மைண்ட்ல ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு 2 கேரக்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய சிந்தை, மாம்சமான எண்ணங்கள். சரிங்களா? இப்ப இந்த பலவீன பாண்டத்துல இருக்கோம் நம்ம இல்லைங்களா, மாம்ச சரீரத்துல இருக்கோம், சிந்தை மட்டும் தேவனுக்கு குறித்தான விஷயங்களை திங்க் பண்ணுது புதிய சிந்தையில. அப்போ உள்ள 2 பேரும் உள்ள நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை மட்டுமாச்சும் அலோவ் பண்ண, நீ இது நியாயமான விஷயம் தானே அப்படின்னு கேட்குமா. சில நேரத்துல என்ன பண்ணுமாமா, டிமாண்ட் பண்ணுமா, இது நீ என்ன பண்ணி ஆகணும், எனக்காக செஞ்சே ஆகணும். ஒருவேளை சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா அதை ஈஸியா ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடலாம். நோ, இட் இஸ் ராங் இல்லைங்களா. அதுதான் சகோதரர் எழுதுறாரு, புது சிஷ்யனுடைய விவாகம் பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த செல்ஃப் கண்ட்ரோலுங்கிற விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத பார்க்கணும். ஏன், இது வெறும் ஜஸ்ட் மேரேஜ் பத்தின விஷயம் இல்ல, சில ஸ்லாக்கியங்கள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு புது சிருஷ்டிக்கு. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எழுதுறார். அப்ப நம்ம வந்து இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நியாயமானதா படும், ஆனா அந்த அளவை மீறிடவே கூடாது என்னைக்குமே, அதுக்கு கொடுக்குற லிபர்ட்டியில அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறார். ஸோ இதனால அநேக சகோதர சகோதரிகள் எப்படி மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, வஞ்சனையினாலே இழுக்கப்பட்டு தன்னுடைய சபை வாய்ப்பை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. தேவனே எழுதுறாரு இல்லைங்களா, நமக்கு வசனமே எப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் அப்படின்னா கேடுள்ள இருதயம் இல்லைங்களா. அது எப்படி திங்க் பண்ணுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. பலவீனம், ஆனா அதே நேரத்துல பலவீனம்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. அந்த பலவீனத்துல இருந்து மீண்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லேர்னிங் ஸ்டேஜுக்குள்ள போகணும். இப்ப நம்மளாம் எதுல இருக்கோம், கடைசி கால பாத அங்கங்களுக்கு தேவன் அநேக படிப்பினைகளை கொடுத்துட்டு வராரு. எதுக்காக, நம்மளை நாமளே மாத்திக்கிட்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்காக இல்லைங்களா. அப்போ இந்த லேர்னிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புதிய சிந்தை தன்னைத்தானே பலப்படுத்தி கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ தேவனுடைய திட்டம்ல விவாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம் கிடையாது. தேவன் அதை எப்படிதான் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா, விவாகத்தை வந்து எப்படி பண்றாரு, வெட்டிங் இஸ் அ பிளெஸிங் இல்லையா, ஒரு ஆசீர்வாதமான விஷயம் தான். ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த ஆண் பெண் அப்படின்னு சொல்லி 2 சாரார் இருக்கும். ஆனா இந்த திருமணத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறோம் அப்படின்னா கணவன் மனைவி, ஆண் பெண்ணுங்கிற கேட்டகரைசேஷனே எப்படி நம்ம கொண்டு வந்துடுறோம் அப்படின்னா திருமணத்துக்கு இணைந்த பிறகு கணவனும் மனைவியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுறோம். அப்போ இந்த நிறைய பொறுப்புகள் இருக்கும் இந்த ஒரு பந்தத்துல இணையும் பொழுது இல்லைங்களா. ஆண் பெண்ணா இருக்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் வேற, ஆனா கணவனும் மனைவியும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரைசேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் ஸ்லாக்கியங்கள் வேற அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப வசனம் எப்படிதான் இருந்தது, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நீங்க எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கீங்க, ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய ரசூல் பிரதர் வந்து வசனமே ஸ்டார்ட் பண்ணார் இல்லைங்களா. ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல வர்றார் அப்படின்னா, பாலியல் வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் அப்படிங்கிற அந்த 2 பேருக்குள்ளயுமே ஜெண்டர் டிஃபரன்சியேஷன் கிடையாது தேவனுடைய பார்வையில அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இனம் பிரிச்சு பாக்குறது கிடையாது. இனம் பிரிச்சு பாக்குறது கிடையாதுன்னா எப்படி புரியுற மாதிரி சொல்லலாம். தேவனுடைய பார்வையில சத்தியத்துல இருக்கக்கூடிய சென்னை பைபிள் ஸ்டூடெண்ட்ஸும் அவருடைய பிள்ளைங்க தான். ஆனா கானால இருக்கக்கூடிய சத்தியம் தெரிந்தவர்களும் எப்படிதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்ட் தான். தேவன் வித்தியாசமா பாக்குறாரா அவங்கள அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் சத்தியம் தெரிஞ்சிருந்தாலுமே அதுலயுமே வெவ்வேறு இனத்துல இருந்திருந்தாலுமே வெவ்வேறு ரீஜன்ஸ்ல இருந்திருந்தாலுமே தேவன் எல்லாத்துக்குமே ஒரே காலிங் தான், ஒரே ஸ்டாண்டர்ட் தான் ஃபிக்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அதே நேரத்துல ஒரே மாதிரியான ஒரு பிளெஸிங், ஒரே மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுக்குறாரு. தேவன் எங்கேயாவது இந்த ஊர்ல இருந்து இந்த நாட்டுல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளெஸிங் இருக்கு, இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளெஸிங் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சபை வகுப்புக்கு உண்டான அந்த ஒரு ஓட்டத்துல நமக்கு எங்கேயாவது பிளெஸிங்ஸை வந்து வேரியேஷன் பண்றாரா அப்படின்னா
1,44,000 வரக்கூடிய எல்லாருமே சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்களா? இல்லை. சர்ச் கிளாஸாக போகக்கூடியவங்க எல்லாருமே எப்படி தான் வருவாங்க? ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வருவாங்க இல்லைங்களா? அப்போ இங்கே எங்கேயாவது வேரியேஷன்ஸ் காட்டுறாரா பிளெஸிங்லையோ இல்லை இந்த விஷயத்துலையோனா? அப்படி கிடையாது. பிளெஸிங்ல எந்த டிஃப்ரென்ஸும் அவர் காட்டுறது இல்லை. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் வந்து இதை கிளியரா சொல்றார். தேவனே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப ஜெனரஸான ஒரு மைண்ட்ல தான் பாக்குறாரு எல்லாரையுமே. அப்ப நம்மளும் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஜெனரஸான ஒரு ஹார்ட்டோட இருக்கணும். ஆனா இதை அநேக சகோதர சகோதரிகள் எப்படி தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மூத்த சகோதரர் எழுதுறாரு. ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்ட உடனே, தேவனுடைய பார்வையிலே ஆண் பெண்லாம் இல்லைங்களே பிரதர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு வரைமுறையற்ற ஒரு உறவு முறைக்குள்ள நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா என்னைக்குமே போயிடக்கூடாது. உதாரணத்துக்கு சகோதரிகளுக்குன்னு சில கடமைகள் இருக்கும், சில ஸ்லாக்கியங்கள் இருக்கும். சகோதரர்களுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்லாக்கியங்கள் இருக்கும், சில கடமைகள் இருக்கும். சாத்தான் எங்க தான் ட்ரிக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலரான விஷயத்துல என்ன பண்ணுவான் சாத்தான் வந்து, ஏன்னா எப்படி தவறாவே நம்மளை சிந்திக்க வச்சிருவான் அப்படின்னா, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு வசனமே இருக்கே அப்படின்னா அப்படி கிடையாது. தேவனுடைய பார்வையில இவங்க எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கு? சில வரைமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப கிறிஸ்துக்களாக என்னதான் இருந்தாலும், நம்ம சகோதர சகோதரிகளா இருந்தாலும், அந்த ஆண் எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒரு சில விஷயங்கள்ல, ஒரு பெண் எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒரு சில விஷயங்கள்ங்கிறது வேறுபடுதா இல்லைங்களா? ரெண்டு பேருமே எல்லா விஷயத்துலயுமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த வரைமுறை இருக்கு அப்படின்னா அதை நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சிந்தையில எந்த வித்தியாசமுமே கிடையாது, ஒன்னா இருக்கும் சிந்தையில. ஆனா பிசிக்கலா எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லைங்களா? ஸோ உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அவங்களுடைய ஃபுட் எப்படி இருக்கும்? நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஒர்ஷிப் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும்? அதுவே வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா இருக்கு, நாங்க பண்ற மாதிரி இல்லை அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஃபெல்லோ பிரதரன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா நம்ம அப்படின்னா? இல்லை பிரதர், நாங்க பாடுற மாதிரி அவங்க எங்க கொயர்ல பாடுற மாதிரி அவங்க பாடுறது இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றதுனால அப்படி மாத்திக்க முடியுமா? இப்ப உகாண்டா அந்த மாதிரியான பகுதிகள் போனீங்க அப்படின்னா நம்மள மாதிரி கரோக்கி பிளே பண்ணி அப்படிலாம் அவங்க சாங் பண்ண மாட்டாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஓல்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பறை அடிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வாசிச்சு அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கருவிகளை வாசிச்சு தேவனுக்கு ஏற்ற அவங்களை துதித்து பாடுற விஷயத்துல சில வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்ப இவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும், இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இவங்களுடைய ஒர்ஷிப்பிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இப்படிலாம் இருக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் அப்படின்னா, பிரதர் இவங்க இப்படி பண்றது சரி பிரதர், இப்படி பண்றது தப்பு பிரதர்னு என்ன பண்ணிட முடியாது, நம்மளால சொல்லிட முடியாது. ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, ஒரு சில வரையறைகள் இருக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னைக்குமே அந்த ஜெனரஸான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டோம். சிந்தையில மாம்ச பிரகாரமா என்ன பார்ப்போம், பார்க்கும் பொழுது நமக்கு சில குற்றங்கள் குறைகள் தெரியும் எப்பொழுதுமே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இததான் யாருக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆண் பெண்குள்ளேயும் அப்ளை பண்ணணும். எப்படி வேறு இனத்தார்கள் பத்தி பேசும்பொழுது யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லைன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அங்க யூதர்கள் வந்து ஒரு பெட்டர் கிளாஸ் மாதிரியும் கிரேக்கர்கள் வந்து புறஜாதிகள் போலவும் ஒரு சூழ்நிலை இல்லைங்களா? அப்ப அததான் வசனத்துல சொல்றாங்க, யூதர்னாலும் ஒண்ணுதான், கிரேக்கர்னாலும் ஒண்ணுதான், ஆண்னாலும் ஒண்ணுதான், பெண்ணாலும் ஒண்ணுதான். ஆனா இவங்க எல்லாத்துக்குமே எப்படி இருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, வரையறுக்கப்பட்ட சில கடமைகள் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப ஆண்கள் அப்படிங்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய கடமைகள் வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய ஹேபிட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். பெண்கள் சகோதரிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய ஹேபிட்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப இதை நம்ம என்னைக்குமே புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அன்பின் பிரமாணத்தை ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் எழுதுறாரு. நிறைய தவறான சிந்தனை வந்து இங்கதான் உருவாகும் அப்படின்னா இந்த இடத்துல தான் உருவாகும்னு எழுதுறாரு. உதாரணத்துக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சகோதரனை எப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம திங்க் பண்ற மாதிரியே அந்த சகோதரன் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா சகோதரன் அப்படி இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னா ஒரு சகோதரன் எப்படி பிஹேவ் பண்றாரு அப்படிங்கிறது எதுல இருந்து இருக்கு, அவர் எப்படி பிறந்திருக்காரு, அவங்க ஃபேமிலி அவரை எப்படி வளர்த்துருக்காங்க,
அவர் வாழ்ந்த சூழ்நிலை எப்படி, அவர் கூட பழகிய மக்களுடைய அனுபவங்கள் எப்படி, ஒரு தப்பே பார்த்து வளர்ந்த ஒரு பையனுக்கு எப்படிதான் இருக்கும் அப்படின்னா எல்லாமே ரொம்ப தவறுதலான ஒரு விஷயமா இருக்கும். ஒருவேளை ரொம்ப ஒரு ஸ்லேவரிக்குள்ளேயே ஒரு பையன் வளர்ந்துருக்கான் அப்படின்னா அவனால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அவன் ரொம்ப ஃப்ரீடமா சில விஷயங்களை பண்ணுவானா அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருப்பான். ரொம்ப லிபரலாவே ஒரு பையன் வளர்றான்னு வச்சுப்போம், அவனால ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தன்னை அடக்கிக்கிட்டு செல்ஃப் கண்ட்ரோல்ல அவனால வாழ முடியுமா அப்படின்னா அவனால அதை பண்ணவே முடியாது. ஆனா இவங்க எல்லாருமே யாரு? மனுஷங்க தான். ஆனா பை பிஹேவியர் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு. ஸோ இதை தான் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் தான், எல்லாருக்குமே சில சில ஸ்லாக்கியங்கள் கடமைகள் இருக்கு. சிந்தையில எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஸோ இப்ப ஆண் பெண் நம்ம ஒரு சபையிலே கூடுறோம் அப்படின்னா அதுல ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வித்தியாசமான கடமைகள் இருக்கு, ஒரு வித்தியாசமான ஸ்லாக்கியங்கள் இருக்கு அப்படிங்கிறத கிளியரா எழுதுறாரு. அதுதான் மூத்த சகோதரர் என்ன எழுதுறாரு அப்படின்னா மேக் யுவர் பாத் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா தன்னைத்தானே ஒவ்வொரு புதிய சிந்தைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புதிய சிஷ்யனுடைய ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரனும் சகோதரியும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மேக் யுவர் பாத் ஸ்ட்ரெயிட். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா உன்னுடைய பாதை என்ன பண்ணிக்கோ, கிளியர் பண்ணிக்கோ. அப்ப என்ன கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா எது என்னோட லிமிட், எது என்னுடைய ஒரு முறை, எது அக்செப்ட் பண்ணலாம் எது அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா இருந்துட்டே இருக்கணும். எது சரி எது தவறு அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் என்ன பண்ணணும் சத்தியத்துல ஓடக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருக்குமே எப்பொழுதும்